அட இந்த ஐடியா ரொம்ப யூனிக்கா இருக்கு. மெதுவா பேசுங்க அப்பா, அம்மாக்கு கேட்ற போகுது. அப்பா இத பத்தி அம்மாக்கு எதுவுமே தெரியக்கூடாது. இது அம்மாவுக்கு சர்ப்ரைஸ். மம்மி தி சூப்பர் கேர்ள். ஸ்கூல்ல சம்மர் ஹாலிடேஸ் கொடுத்தாச்சு. கட்டு சிங்கி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆகிய மோன்டி, பிங்கி, ஹரி கூட விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. அப்ப பிங்கி நோட்டீஸ் பண்றா, ஷாப்பிங் மாலோட ஒரு பெரிய போஸ்டர் பாக்குறான். அதுல என்ன எழுதிருந்ததுன்னா, மதர்ஸ் டே ஸ்பெஷல் ஆஃபர். அட நண்பர்களே, நாளைக்கு மதர்ஸ் டே. நீங்க ஏதாவது யோசிச்சீங்களா? இந்த ஒரு மதர்ஸ் டேவை நம்ம எப்படி செலிப்ரேட் பண்றதுன்னு? நான் எங்க அம்மாவுக்கு ஒரு சாக்லேட் பாக்ஸை கிஃப்டா கொடுப்பேன். என்னோட ஃபேவரட் சாக்லேட். எதுக்குன்னா அதுக்கப்புறம் நானே அதை சாப்பிட்டுடுவேன். நீ திருந்தவே மாட்டடா மோன்டி. நான் அம்மாக்காக ஒரு கிரீட்டிங் கார்டை கொடுக்க போறேன். நான் கூட அம்மாக்கு லாஸ்ட் டைம் விட பெட்டர் கார்டு தருவேன். அத கேட்டு சிங்கி அப்படி லைட்டா சிரிச்சுக்கிட்டே கட்டு கிட்ட இப்படி சொல்றா, கட்டு எப்ப பார்த்தாலும் காடா, எப்ப பார்த்தாலும் இதே கொடுத்துட்டு இருந்தா டிஃபரெண்டா யோசி. வேற என்னதான் பண்றது? இந்த ஸ்மைலுக்கான அர்த்தம் என்ன? உன் மனசுல ஏதோ ஐடியா இருக்கு போல. ஆமா கட்டு. என்னன்னு சொல்லு. என்ன ஓடிட்டு இருக்க மைண்ட்ல? கட்டு யோசிச்சு பாரு. இந்த கிஃப்ட்ஸ் மட்டும் கொடுக்கறது இல்லாம மம்மி லைஃப்ல நடந்த கதை எல்லாமே மம்மிய கேட்க வச்சா ஒரு பிரசன்டேஷன் மாதிரி. பிரசன்டேஷனா? அவங்களோட சைல்ட்ஹுட், அப்புறம் அவங்களோட கனவு, அவங்களோட ஃபன்னி ஸ்டோரிஸ் எல்லாமே டிவில போட்டு அம்மாக்கு காட்டலாம். அது ஒரு நிஜமான ஷோ மாதிரி. ஆமா, இது செம்மையான ஐடியா. கட்டு சிங்கி ரெண்டு பேருமே சந்தோஷத்துல சிரிச்சுக்கிட்டு வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போன உடனே ரெண்டு பேருமே அந்த பக்கம் இந்த பக்கம் பாக்குறாங்க. அம்மா கிச்சன்ல இருந்தாங்க. அப்பா எங்க இருக்காரு? அங்க இருக்காரு, வா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே அப்பா கிட்ட ஓடி போறாங்க. அப்பா பக்கத்துல கிட்ட உட்கார்ந்துடுறாங்க. அப்புறம் அப்பா ரெண்டு பேரையும் பார்த்து என்னன்னு கேக்குறாரு. என்ன ஆச்சு? இவ்வளவு சீரியஸா எதுக்கு உட்கார்ந்திருக்கீங்க? அப்பா, இந்த வாட்டி மம்மிக்கு மதர்ஸ் டேக்கு ஒரு வித்தியாசமான பரிசு கொடுக்கலான்னு இருக்கோம். அப்படின்னா? நாங்க அம்மாவோட லைஃபோட ஒரு ஸ்டோரி பிரசன்டேஷன் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். அவங்க லைஃப்ல நடந்த எல்லா ட்ரீம்ஸ், ஃபன் ஸ்டோரிஸ், அது எல்லாமே. வா, இது நிஜமாவே ரொம்ப அமேசிங்கான ஐடியா. அப்பா, அம்மாவை பத்தி உங்களுக்கு தானப்பா எல்லாமே தெரியும். நீங்க தான் அம்மாவோட சைல்ட்ஹுட்ட பத்தி எங்களுக்கு சொல்லணும். சரி கேளுங்க. இப்போ நான் சொல்றேன்ல, அத அம்மா கிட்ட சொல்லவே கூடாது. குழந்தைங்களா, உங்க அம்மா ஸ்கூல்ல எவ்வளவு நல்லா படிச்சாங்கன்னா எல்லா டீச்சரோட ஃபேவரட் ஸ்டூடெண்டா இருந்தாங்க. நிஜமாவா? ஆமா, வெறும் படிக்கிறது மட்டும் இல்ல, சிங்கிங்ல கூட. அவங்க ஒரு வாட்டி ஆனுவல் ஃபங்க்ஷன்ல பாட்டு பாடினாங்க. மொத்த ஹாலும் கை தட்டலோ தட்டல். அப்ப மம்மி சிங்கர் ஆகணும்னு நினைச்சாங்களா? ஆமா, அவங்க கனவு ஒரு நாள் பெரிய சிங்கர் ஆகணும்னு. கட்டு சிங்கி ரெண்டு பேருமே ஷாக் ஆகி ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. அப்புறம் அப்பா, அதுக்கப்புறம் வாழ்க்கை நான் வந்துச்சு. படிப்பு, கரியர், கல்யாணம். நீங்க ரெண்டு பேரு, அவங்க கனவு அப்படியே பின்னாடியே போயிடுச்சு. அத கேட்டதும் சிங்கி கண்ணுல தண்ணி வந்துடுச்சு. அவ சீக்கிரமா அவளோட நோட் புக் எடுத்து நோட் பண்ண ஆரம்பிச்சா. ஆமாப்பா, அதாவது அம்மா எப்ப பார்த்தாலும் கிச்சன்ல பாடிக்கிட்டு தான் இருப்பாங்க. நம்மளோட பிரசன்டேஷனுக்கு இது ரொம்பவே முக்கியமா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்பா சொன்ன கதையை எல்லாமே கேட்ட பிறகு கட்டு மற்றும் சிங்கி அவங்களோட வேலைய ஆரம்பிச்சிடுறாங்க. அம்மா வாழ்க்கையில நடந்த ஒவ்வொரு தருணத்தையும் சிங்கி டிரா பண்ணிக்கிட்டு இருந்தா. இன்னொரு பக்கம் கட்டு லேப்டாப்ல மியூசிக் போட்டு அப்படியே பிரசன்டேஷனை ரெடி பண்றான். கட்டு, இந்த ஒரு ஷோக்கு நீ ஏதாவது பேரை யோசிச்சிருக்கியா? மம்மி தி சூப்பர் கேர்ள். கொஞ்சம் ஃபிலிமியா இல்ல? ஆனா மம்மிக்கு இந்த மாதிரி தான் ரொம்ப பிடிக்கும். இந்த டைட்டில் பெர்ஃபெக்ட்டா இருக்கும். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அவ எல்லா பிக்சர்ஸும் கிளிக் பண்ணி அவ சீக்கிரமா அப்லோட் பண்ணிடுறா. கட்டு எல்லா பிக்சர்ஸும் சீக்கிரம் ஒவ்வொன்னா அவனோட பிரசன்டேஷன்ல ஆட் கூட பண்ணிடுறான். இங்க பாரு, இந்த பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லா இருக்கும்ல? ஆமா, இது அப்படியே பிக்சர்ஸ் கூட செம்மையா மேட்ச் ஆகுது. கட்டு சீக்கிரமா இந்த பிரசன்டேஷன் வேலைய முடிச்சிடுறான். அப்புறம் சொன்னா,
ஃபைனலி பிரசன்டேஷன் பண்ணி முடிச்சாச்சு. ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கறாங்க. எதுவுமே பேசாம ரெண்டு பேரும் ஸ்மைல் பண்ணிக்கிறாங்க. மறுநாள் மதர்ஸ் டேவும் வந்தாச்சு. கட்டு சிங்கி ரெண்டு பேருமே மம்மிக்கு மதர்ஸ் டேவை விஷ் பண்ணவே இல்ல. அப்புறம் மம்மி நினைக்கிறாங்க பாவம் பசங்க மறந்து இருப்பாங்கன்னு. அதுக்கப்புறமா ஆனா சாயந்தரம் ஆனதும் பசங்க அவங்க சர்ப்ரைஸ கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. கட்டு சீக்கிரம் பண்ணி முடி, அம்மா அவங்களோட ரூம்ல இருக்காங்க. டைமே இல்ல நமக்கு. இந்த கேபிள் வேற லேப்டாப்ல கனெக்ட் பண்ண முடியல. அங்க பாரு, நீ திருப்பி போட்டுக்கிட்டு இருக்க பாரு. ஆமா சரி சரி. டிவி ஸ்கிரீன் மேல மம்மி த சூப்பர் கேர்ள் அப்படின்ற டைட்டில் தெரியுது. ரெண்டு பேருமே ரொம்ப எக்ஸைட்டட் ஆகி பாக்குறாங்க. அதுக்குள்ள அப்பா அங்க வந்துடுறாரு. குழந்தைங்களா எல்லாம் செட் ஆயிடுச்சா? அப்பா வெறும் இன்னும் 2 மினிட்ஸ் பா. அப்புறம் கட்டு சிங்கி ரெண்டு பேருமே சீக்கிரம் பில்லோஸ் எல்லாம் வச்சு அரேஞ்ச் பண்ணிடுறாங்க. குட்டியா ஒரு வெல்கம் மம்மி அப்படின்ற ஒரு போர்டும் போட்டிருப்பாங்க. எப்படி இருக்கு அப்பா? ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. இப்போ அம்மாவை கூப்பிடுறேன். ஏண்டி கொஞ்சம் இங்க வா. மம்மி அவங்களோட ரூம்ல இருந்து வெளியே வந்து லிவிங் ரூம் பக்கம் வராங்க. அப்புறம் பார்த்து அவங்க ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க. என்ன பண்ண இருக்கீங்க பசங்களா? ஹாப்பி மதர்ஸ் டே மம்மி. நீங்க எங்களோட சூப்பர் கேர்ள். தேங்க் யூ பசங்களா. இது நிஜமால ரொம்ப பெரிய சர்ப்ரைஸ். டிவி ஸ்கிரீன் மேல ஒரு டிராமாட்டிக் மியூசிக்கோட டைட்டில் ஸ்லைட் ஆகுது. மம்மி த சூப்பர் கேர்ள். அத பார்த்ததும் மம்மியோட கண்ணுல அவ்வளோ சந்தோஷம் தெரிஞ்சது. என் செல்ல அம்மா, இன்னைக்கு இந்த ஒரு ஸ்பெஷல் டே அன்னைக்கு நாம அம்மாவோட கதைய தான் பார்க்க போறோம். மம்மி த சூப்பர் கேர்ள் பிரசன்டேஷன் ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அம்மாவோட வாழ்க்கையில நடந்த எல்லா விஷயத்தையும் ஒவ்வொன்னா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க பசங்க. அவங்களோட ஸ்கூல் லைஃப் டாப்பரா இருந்தது. அப்புறம் காலேஜ்ல சிங்கர் ஆகணும்னு நினைச்சது. அதுக்கப்புறம் அவங்க பண்ண சின்ன சின்ன குறும்புகள், ஒவ்வொரு ஸ்பெஷல் மூமெண்ட்ஸ் அதுல காட்டிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட குடும்பத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவங்களோட கெரியரை தள்ளி வச்சத பத்தி கூட பார்த்தாங்க. அப்புறம் அம்மா டிசைட் பண்ணாங்க அவங்களோட பெரிய கனவு அவங்களோட குடும்பம் மட்டும்தான் அப்படின்னு. அம்மாவோட கண்ணு கலங்கிடுச்சு. நான் இருக்கேன்னு சொல்ற மாதிரி அப்பா கைய பிடிச்சுக்கிறாரு. எங்களுக்காக நீங்க நிறையவே கொடுத்திருக்கீங்க மம்மி. உங்க டைம், உங்க பாசம், அப்புறம் உங்களோட கனவு. எல்லாருமே அந்த ரூம்ல ஒரு நிமிஷம் சைலண்டா இருக்காங்க. நாங்க உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறோம் மம்மி. நீங்க தான் இந்த உலகத்திலேயே பெஸ்ட் மாம், த ரியல் சூப்பர் கேர்ள். மம்மிக்கு கண்ணு கலங்கிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்க பசங்களை ரெண்டு பேருமே கட்டுப்பிடிச்சுக்கிறாங்க. இந்த ஷோ விட ஒரு பெட்டரான ஒரு கிஃப்ட் ஒரு அம்மாக்கு எதுவுமே இருக்காது கட்டு சிங்கி. எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சிரிக்கிறாங்க. அப்புறம் இந்த மாதிரி கட்டு சிங்கி அந்த ஒரு மதர்ஸ் டேவை அவங்க குடும்பத்துக்கே ஒரு மெமரபிள் டேவாக மாத்துறாங்க. ஒருவேளை உங்களுக்கு எங்களுடைய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா இதை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.